உலகெங்கும் இருக்கக்கூடிய பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட உலகின் முன்னணி சேனலான நம்மளோட நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலா ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. புத்தாண்டு 2026 என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நம்ம நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, உலக அளவுல மிக புகழ் பெற்ற ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மகரிஷி ராம்ஜி பரமஹம்சர் தான் இணைஞ்சிருக்காரு. நிறைய கேள்விகள் கேட்க போறோம். கேள்விகள் எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிக்குள்ள நம்ம அவரை வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே சார். இந்த 2026 புத்தாண்டுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது, என்ன சஸ்பென்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு நேயர்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் அதை உங்க ஸ்டைல்ல கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். நிச்சயம் 2026 எல்லாருக்குமே ஒரு ட்ரெண்ட் செட்டிங் இயரா இருக்கும். முக்கியமா இந்த வருடத்துல குரு பெயர்ச்சி அடைகிறார், உச்சம் பெறுகிறார். அதுதான் இந்த 2026 மிக முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. ராசி ரீதியாகவே ஒவ்வொரு ராசிக்கு எப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம். ராம்ஜி சார், இப்ப கடகராசிக்காரங்களுக்கு 2026 புத்தாண்டு என்ன மாதிரி சாதகங்கள் நடக்கும், என்ன மாதிரி பாதகங்கள் சார் நடக்கும்? கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஐயா ராம்ஜி ஐயா, நீங்க தயவுசெய்து கடகராசிக்கு மட்டும் இது சொல்லாதீங்க. உலகத்துல கடகராசிக்காரர்கள் எல்லாம் ஒரு சங்கம் வைத்து என்னை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா எப்படி நீ கடகராசிக்கு நல்லது சொல்ல போறது இல்லை, இவங்களும் ஒரு மைண்ட் செட் வச்சுட்டாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இதெல்லாம் ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். ஒன்றும் அதை ஞாபகம் வச்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த வருடம் கடகராசிக்காரர்களுக்கு தான் சூப்பர்னு சொல்ல போறேன். காரணம் என்னவென்றால், வருடத்தின் துவக்கத்திலேயே குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். 12ஆம் இடத்துல இருக்கும்போது விபரீத ராஜயோகம், 6 கூடிய குரு பகவான் 12இல் மறை உடம்ப சரி பண்றார். கடகராசிக்காரர்கள் உடம்பு நிலை சரியாக போகுது. வயிறு பெருங்குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு, கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரியாயிடும். சுப செலவுகள் மங்களம். அப்போ என்ன ஆகுது, வீட்டில் ஒரே கொட்டு சத்தம், ஒரே மங்கள சத்தம். கல்யாணம் யாரோ யாரோடி அந்த மாதிரிலாம் ஒரே பிஸியா இருக்க போறீங்க. அதுதான் பிரச்சனையே. கையில ₹1 இருக்க மாட்டேங்குது. சொந்தக்காரங்க எவனுக்காவது குழந்தை பிறந்துருது, யாருக்காவது ஏதாவது கல்யாணம் ஆயிடுது. நம்மளும் ஒரே பிஸியாவே வச்சிருக்காங்க. எல்லாம் நன்மைக்கே. இது நடக்காம தான் நிறைய பேர் வீட்டில் கஷ்டப்படுறாங்க. 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். 12லிருந்து 4ஐ பார்க்கிறார். அவர் அப்படியே உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறார். கடகராசிக்காரர்கள் கடன் அடைப்பீர்கள். மற்றவங்கெல்லாம் மற்ற ஜோதிடர்கள் எதெல்லாம் பிளெஸிங்ஸ்ன்னு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் கடனை எதுவுமே இல்லாம நிம்மதியா, எல்லாம் நோய் இல்லாம, கடன் இல்லாம நிம்மதியா படுத்து சும்மா கூட தான் தூங்குங்க. காசே வேணாம், எதுவும் வேணாம், ஆனா நிம்மதியா இருங்க. அதுதான் உண்மையிலேயே பெரிய வாழ்க்கை. 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது கடன்ல இருந்து வெளியே வருவீங்க. இதுவரை நீங்கள் செய்த தவறு, ஏதாவது தவறு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் இன்னைக்கே கீழே போட்டு உடைச்சிருவீங்க. அந்த பழக்கத்துல இருந்து வெளியே திடீர்னு உங்களுக்கு ஒரு ஜிம், அப்படியே நீங்க வாக்கபிலா வா வா அப்படிலாம் ஆயிடுவீங்க. கபிலா ஆயிடுவீங்க. நீங்களாம் பார்த்தீங்கன்னா, நீ வழி காலைல ஜிம்முக்கெல்லாம் போய் நீங்கள் அண்ணன் அலப்பறை கொடுக்க போறீங்க மட்டும் பாருங்க. இந்த ஜனவரிலேருந்து ட்ராக்ஸு ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு, எங்கள் தெருவில் பக்கத்தில் எல்லோரும் ஷார்ட்ஸு ஜீன்ஸ் இதெல்லாம் போட்டு காலையிலனா வாக்கிங் போவாங்க. ஐயா உங்கள் வயசுக்கு ஓடக்கூடாது, ஏன் நடங்க அப்படிங்க. நடக்கணுமா, சரி நடக்கிறேன். அந்த மாதிரி எனிவே ஃபிட்னஸ் அதான் முக்கியம். 6ஆம் இடத்தை கடன் அடைக்கிறீங்க. அடுத்ததாக 8ஆம் இடத்தை பார்க்குறீங்க. 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். இதனால ஒரு பெரிய ப்ராப்ளம்னு ஒன்று கிடையாது, பெனிஃபிட்னு ஒன்றும் கிடையாது. இப்போ வந்ததெல்லாம் இருக்கிற கடன் அடைக்கிறது, இருக்கிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதை விட்டுருங்க. ஓப்பனிங் எல்லாம் அவ்வளோ பெரிய சிறப்பாக இல்லை. ஆனால் ஜூனுக்கு அப்புறம் ராசியிலே குரு பகவான், அதுவும் உச்சம் பெற்ற குரு பகவான். நாங்களாம் குருவை பாக்கெட்லேயே போட்டு சுற்றுறாட்கள் சார், சாதாரண நாள் கிடையாது. நான்லாம் கமான் குரு பகவான் இவன் என்னன்னு கேளு அப்படிங்கிற மாதிரி ராசியிலே பாக்கெட்லேயே போட்டு சுத்த போறீங்க கடகராசிக்காரர்கள். குரு உச்சம் பெற்ற குரு வேற. இந்த ஆள் நல்லா இருந்தாலே நிறையா கொடுப்பான், இவர் வேற உச்சம் பெற்றுட்டார். யோகஸ்தானத்தை ஃபர்ஸ்ட் பார்க்குறார். இதுதான் பெரிய விஷயமே. குரு எப்போ பார்த்தாலுமே 5, 7, 9 தான். ஆனால் உங்களுக்கு உச்சம் பெற்ற குருங்கிறதுனால யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையா, இல்லை லைனா நில்லு, வரிசை நில்லு, கடகராசி தானே. அம்மா உன் பேர் என்ன? என் பேர் அகிலேஸ்வரி, இந்த வச்சுக்க அப்படி டேக் இட், உனக்கு ட்வின்ஸ், உனக்கு நீ யாரு, அப்படி வரிச்சா எல்லாருக்கும். என்னங்க இது, ஒரே நல்ல டோக்கன் கொடுக்குறாரு. அந்த மாதிரி குரு பகவான் அப்படியே லைனா எல்லாரையும். ஒரே விஷயம் என்னன்னா, ஏன்னா குரு பகவான் பார்த்துட்டா என்னன்னாலும் சரி அவர் குழந்தை கொடுத்தோம். ஏன்னா அது அவருடைய ஈகோ ப்ராப்ளம். ஏன்னா அவர் ஒரு புத்திரகாரகன். அவர் உச்சம் பெற்றுட்டார். உச்சம் பெற்ற புத்திரகாரகன் அந்த புத்திரஸ்தானத்தை தான் பார்க்கிறார். இப்போ கூட வேலை செய்யலைன்னா குருவுக்கு கேவலம். ஏற்கனவே நீ இப்போ 6 மாசமா 12ல் உட்காந்து என் உயிரெடுத்த, தயவுசெய்து இப்பயாவது வேலை செய்யா ப்ளீஸ்யா.
ஜூன்ல இருந்து அடுத்த 6 மாசமாவது என் கண்ணில் பணத்தை ஏதாவது காட்டு. ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பார்த்து உங்களுக்கு சொத்து சேர்த்து தருவார். 5ஆம் இடத்தை பார்த்து நிறைய மகிழ்ச்சியை சந்தோஷத்தையும் வீட்டுக்கு பந்தயத்தை எல்லாம் கொடுப்பார். பந்தயத்துல ஜெயிக்கிறது அதை ஒரு ஒரு தைரியமா சொல்லலாம். நான் பண்ணி காட்டுறேன் பாரு அப்படிங்கிற. உசருக்கு சமமானது தான் பந்தயம். அப்படி வாழ்க்கை ஒரு போர்க்காலம் அப்படியே மோடே மாறிடுவீங்க. இந்த ஜூனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டைக்கோழி சேவல் மாதிரி ஆயிடுவீங்க. நீங்கள் அப்படி வேற மாதிரி ஆயிடுவீங்க. அப்புறம் 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 7ஆம் இடத்தை குரு பார்த்து இவர் போய் 7 பார்த்து 5 காசுக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இவர் 7 பார்த்தா அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணி வைப்பார். எல்லாரும் வாங்க, எல்லாம் கமான் கல்யாணம் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி தான் பண்ணுவார். இவருக்கும் லவ்வுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா லவ் டிபார்ட்மெண்ட்லாம் வேற வேற கார்டு இருக்காங்க. எனிவே நம்ம கல்யாணம் ஆகாமல் ரொம்ப நாள் இருக்கோம். நமக்கு அரேஞ்சு மேரேஜ் நடந்தா என்ன, லவ் மேரேஜ் நடந்தா என்ன, குரு பகவான் அரேஞ்சு மேரேஜ் பண்ணி வைப்பார். 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை இந்தா வச்சுக்கோ அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்துட்டு அவ்வளோதான் கல்யாண வேலையை முடிச்சிடுவார். இதெல்லாம் குருவோட கெத்துக்கு 1 மாசத்துல முடிச்சிடுவார். ஜூலை ஆகஸ்ட்லாம் உங்க வீட்டில் கல்யாணம் குழந்தை ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நடந்துடும். அடுத்து 9ஆம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானத்தை பார்க்குறாரு. இங்கே தான் ஒரு விஷயம். சனி ஏற்கனவே அஷ்டம சனியா இருந்தவன் இப்போதான் 9ஆம் இடத்துக்கு போயிருக்கான். ஒரு வருஷமா தான். இப்போதான் கொஞ்சம் மூச்சு விடுறீங்க. இந்த ஆள் 8ல் இருந்து என்னென்ன பண்ணா தெரியுமா சார்? அதை பற்றி இந்த சைக்கோ டார்ச்சர்ஸ் மாதிரி ஒரு புக்கு, சனி டார்ச்சர்ஸ்னு ஒரு புக் எழுதலாம் சார். அந்த மாதிரி இப்போதான் 9ஆம் இடத்துக்கு போயிருக்கான். அதை குரு வேற பார்த்து கூல் டவுன் பண்ணி காம் டவுன் சனி ஐ கேம் அப்படின்னு. ஓகே, சனி நார்மல் ஆயிட்டார். அந்த சனி என்ன பண்றார்? 7ஆம் பார்வையா 3ஐயும் 10ஆம் பார்வையா 6ஐயும் பார்க்கிறார். கடகராசிக்காரர்கள் நோயிலிருந்து விடுதலை, கடகராசிக்கார கடனிலிருந்து விடுதலை. அடுத்ததாக ஆஃப்டர் திஸ் ஜூன் கல்யாணம், குழந்தை. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தையும் பிறந்துருச்சு சார். அப்போ நான் என்ன சார் பண்றது? உங்களுக்கு 5ஆம் இடத்தை குரு பார்த்து சொத்து வாங்கி தருவார். 7ஆம் இடத்தை பார்த்து ஃபாரின் அனுப்பி விடுவார். ஏதோ ஒன்று. பட் ஆனால் ஒரு ஹைலி பிளஸ் ஆக போறீங்க. இந்த 12 ராசிகள்லயே சூப்பரான பிளஸிங் உடைய ஒரே ராசி நீங்க தான். சூப்பர் சார். இப்போ கடக ராசிக்காரங்களுக்கு என்னதான் பண ரீதியா நிறைய விஷயங்கள் கொடுக்கலனாலும் மன ரீதியா நிறைய நிம்மதி சந்தோஷங்கள் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இவங்களுக்கு எவ்வளவு சார் மார்க் கொடுக்கலாம்? 100க்கு 100 மார்க். பிரமாதமா இருக்கு. கடகராசிக்காரர்கள் கலக்கல் ராசி. ஓகே சார், சூப்பர். 100க்கு 100 மார்க் கொடுத்துருக்கீங்க. பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனோட கண்டிப்பா இந்த வருஷத்தை அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு சில வழிபாடுகள் நம்ம சொல்லி ஆகணும் இல்லையா? என்ன மாதிரி பரிகாரங்கள்? என்னன்னா கோகிலா, இப்ப 2ஆம் இடத்துல கேது இருக்காரு. கேது பாத்தீங்கன்னா 1000 தான் 2ஆம் இடத்துல கேது இருந்தாலும், காலசர்ப்ப தோஷம் அது இதெல்லாம் சொன்னாலும், கேது ஒரு ஸ்னேக். அவர் 2ஆம் இடத்துல இருக்கும்போது உணவே விஷமாகும். தெரிஞ்சதை சாப்பிடுங்க. நம்ம ஊர் சாப்பாடு, தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இது சைனீஸ் ஃபுட்டு, ஜப்பான் ஃபுட்டு, ஜெர்மன் ஃபுட்டு, அதெல்லாம் அவன் ஊருக்கார சாப்பிட போகிறான். அதை நீங்கள் ஏன் போய் சாப்பிட போகிறீங்க? இது தேவையில்லாத சாப்பிட்டுட்டு வயிற்றை புண்ணாக்கிக்க வேண்டாம். வயிறு தான் பெரிய பிரச்சனை. 2ஆம் இடத்துக்கு கேதும் வயிற்றுலேயே பிரச்சனையை கொடுப்பார். அதனால ஆஃப்டர் திஸ் டிசம்பர் 6 இந்த கேது அப்படி மேலே வந்துடுவார். கடகத்தோட சேர்ந்து கோடீஸ்வர யோகமாக கன்வெர்ட் ஆயிடுவார். டிசம்பருக்கு அப்புறம் 2027 ஜூன் வரைக்கும் சூப்பராக இருப்பீங்க. ஆனால் அது வரைக்கும் இந்த கேதுவோட இம்சையை நீங்கள் தாங்கி தான் ஆகணும். பிள்ளையார் வழிபாடு செய்யுங்க, பிரத்யங்கரா வழிபாடு செய்யுங்க. சூப்பர் சார். கண்டிப்பா நீங்க சொன்னது இந்த ராசிக்காரங்களுக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். பிளஸ் அது மட்டும் இல்லாம நிறைய வழிபாடு முறைகளும் அவங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. மார்க்கும் வேற போட்டிருக்கீங்க ராசிக்காரங்களுக்கு. இருந்தாலும் இந்த கிரகங்கள் மாற்றம் ஒரு மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ திடீர்னு சனி பயிற்சியா இருக்கட்டும், குரு பயிற்சியா இருக்கட்டும், அது மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் லைஃப்ல கொண்டு வரும். ஸோ இப்போ இந்த கிரக பயிற்சி என்னென்ன மாதிரியான விஷயங்கள் சார் கொடுக்குது, என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் வரப்போகுது? இந்த வருடம் பெரிய கிரக பயிற்சின்னு ஒன்றும் இல்லை கோகிலா. ஒண்ணு இந்த குருவனுடைய பயிற்சி மட்டும்தான். 2025 மாதிரி சனி, ராகு, குருன்னு 3 கிரகம்லாம் ஒன்றும் பெயரல. 2026 குரு மட்டும்தான் பெயர்ந்திருக்காரு. ஆனா ஒண்ணு வந்தாலும் போதும், அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுல குருவே பெயர்ந்திருக்கார். அது உச்சம் பெற்ற குருவாக இருக்கிறது தான் ஒரு பெரிய பெனிஃபிட்டே. அது தங்க நெல்லிக்கனி மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் கடகத்துக்கு வருகிறார். அவர் என்ன பண்றாருன்னா, எல்லா உலகத்துல இருக்க அனைத்து ராசிக்காரர்களுக்குமே பொதுவாகவே நல்லது செய்ய போறார். முக்கியமாக இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் இருக்கும்போது என்னோட அட்வைஸ் என்னன்னா, எந்த ராசியா இருந்தாலும் தங்கம் வாங்குங்க. இந்த வருடம் தங்கம் வாங்கினீங்கன்னா அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். காரணம் என்னன்னா, குரு நிறைய பொன்னார் மேனியன்னு சொல்லக்கூடியவர், தங்கத்தை நிறைய கொடுப்பார். அதே மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கிறவங்க, அதே மாதிரி ஏதாவது ஒரு மாஸ்டராக இருக்கிறவங்க, கராத்தே மாஸ்டர், இந்த மாஸ்டர் அந்த மாஸ்டர்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி மாஸ்டர்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல பீரியடு. உளவியல் சம்மந்தப்பட்ட சைக்கியாட்ரிக் எஃபெக்ட் அதை பற்றி ட்ரைனிங் சொல்கிறவங்க, வைத்தியர்கள், அவர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல பீரியட். சனி என்ன பண்ணுறாருன்னா, நவம்பர் 28 வக்கரமானார். அப்புறம் வக்கர நிவர்த்தியோட தான் இந்த ஜனவரி 1ஆம் தேதி தொடங்குது.
குரு பகவான் மிதுனத்துல ஒரு 2 ஜனவரியில இருந்து பிப்ரவரி வரைக்கும் வக்கரமா இருப்பார். அப்புறமா மார்ச்க்கு அப்புறம்லாம் பொழந்து கட்டுவார். குரு பகவானுடைய பவர் பாருங்க. ஸோ மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும் குரு திரும்ப அற்புத பலன். ஜூனுக்கு அப்புறம் குரு உச்சம் பெற்ற பலன். இந்த மாதிரிலாம் நடக்கும். ரொம்ப சூப்பரான டைம் இது. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இந்த குரு பார்க்கின்ற முக்கியமான பிரதான ராசிகளே என்னன்னா, காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாகப்பட்ட விருச்சிகம். அவங்கள புண்ணியசாலிகள் அப்படியே கொட்டப்புறம் அந்த 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய சொத்துக்களை தரார். நிறைய சொத்துக்களை தரார். அடுத்து காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாகப்பட்ட மகரம். அப்போ புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றவங்களாம் இந்த வருடம் ரொம்ப சூப்பரா அதுல பிரகாசிப்பாங்க. அதே மாதிரி காலபுருஷனுக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தை பார்க்கிறார். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கும் என் ராசிக்கு என்ன சார் சம்பந்தம் நீங்க கேட்கலாம். பட் ஆனா இது காலபுருஷனுடைய தத்துவத்தை வச்சுதான் இது மொத்தமே இயங்குது. இவங்க ராசிக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, முக்கியமா பிளஸ்டாவே சொத்து சேர்த்துறதும், தொழில்ல பிஸியா இருக்கிறதும், விரயங்களை குறைக்கிறதுமா குரு பகவான் ஜென்ரலாவே கொடுத்துட்றாரு. அது இல்லாம தான் இப்ப நம்ம சொன்ன போனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம். இப்ப ஜென்ரலா என்ன பண்ணிடுறாருன்னா, யாரா இருந்தாலும் தொழில் டெவலப் பண்ணி விட்டுறாரு. யாரா இருந்தாலும் உங்க பொழப்பு தாங்க எல்லாங்கிற மாதிரி பண்ணிடுறாரு. யாரா இருந்தாலும் தங்கம் வாங்கி கொடுத்துட்றாரு. இதெல்லாம் பண்ணிடுறாரு. முக்கியமா குரு பலம் வந்துட்டாலே நமக்கு தெரியும் கோகிலா. குரு பலம் வந்துட்டாலே கல்யாணம் ஆயிடும், குழந்தை பிறந்துரும். ஏன்னா கல்யாணம் பண்ணும்போது நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுங்க? குரு பலம் வந்தாச்சா? குரு தான் ஃபர்ஸ்ட் பிரதானம். குழந்தை பிறக்கிறது போது என்ன கேட்குறோம்? குரு பார்வைப்படுதா? இப்போ ஒரு மனிதரின் அடிப்படை தேவையே கல்யாணம், குடும்பம், வீடு, வாழ்க்கை, இது எல்லாத்தையும் குரு கொடுத்துருவார். அதனால இந்த வருடம் ஒரு சுபமான வருடமாக இருக்கும். தெளிவான பதில்கள் கொடுத்திருக்கீங்க. வந்து நிறைய பேர் உண்மையான பதில்கள் கொடுக்குறாங்களா அப்படின்றது தெரியல. ஆனா உங்களோட வார்த்தைகளை வந்து கண்டிப்பா உண்மை இருக்கு. அது நம்மளோட நேயர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்களோட இன்னொரு கேள்வி என்னன்னா, உங்களை எப்படி தொடர்பு கொள்றதா? ஏன்னா அவங்களுக்கு பர்சனலா நிறைய கேள்விகள் இருக்கலாம். அவங்களுடைய ஜாதகம் பத்தி உங்ககிட்ட கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. ஸோ அவங்க எப்படி சார் உங்களை தொடர்பு கொள்ளலாம்? அப்போ என்ன என்ன தொடர்பு கொள்வது உலகத்துல ரொம்ப ஈஸி. எனக்கு ஃபோன் பண்றதா. ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணா கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த உலக புகழ் வாய்ந்த இந்த விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்துல தினசரி நடக்கின்ற வேள்விகளுக்கு வாங்க. என்னை சந்திச்சுட்டு அந்த வேள்விகள்லாம் கலந்து விஷ்ணுமாயா பூஜைகள்லாம் செஞ்சுக்கிட்டா சிறப்பு. சார், இந்த தாய் அன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. தாய் அன்புக்கு பெயர் போன கடகம்னா பொதுவாக எல்லாருமே சொல்லுவாங்க. உண்மைதான். ஸோ இப்படிப்பட்ட கடக ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 கை கொடுக்குமா? இல்லை எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நிகழ போகுது? கண்டிப்பா கடகராசிக்காரர்கள் தான் இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு அவங்களுக்காக தான் வருது அப்படி சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சிறப்பா இருக்க போது. அவங்களுடைய ராசிக்கு பாகியநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் ஆண்டு துவங்கி அடுத்த மாதம் மே மாதமே வந்து ராசியில வந்து அமர போறாரு. இப்போ வந்து 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. இந்த காலச்சூழல்ல அப்பயுமே சுப விரயத்தை தான் கொடுப்பாரு. 12 குரு நல்ல பலன் தான் எப்பயுமே தருவாரு. ராசிக்கு சந்திரனுக்கு 12 இங்க ராசியிலே வந்து அமர போறாரு. ஜென்ம குரு வனத்திலே அப்படின்னு சொல்லுவாங்க. காட்டுல கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி ஆயிப்போம்னா சொல்லுவாங்க. பயப்படாதீங்க. அவர் உங்க ராசிக்கு மிகச்சிறந்த நண்பர். அவர் கடகராசிக்கு மேல ஒரு அளவற்ற அன்பை காட்டக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா வியாழன் தான். குரு பகவான் தான். அவர் தான் பாகிய ஸ்தானத்துக்கு அதிபதியா வராரு. 6ஆம் இடத்துக்கு அவர் தான் அதிபதி. 6ஆம் இடம்ன்றது ருணரோக சத்துருஸ்தானம். பயப்பட வேண்டியது இல்லை. பாகியாதிபதியும் அவரே வந்துட்டதுனால வந்து நோய் எது கடன்கள்னாலேயே நமக்கு ஆதாயத்தையும் கொடுப்பாரு. அதை கிரியேட் பண்ணிட்டு ஆதாயத்தையும் தருவாரா? அதை கிரியேட் எல்லாம் பண்ண மாட்டாரு. அதாவது ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பிரச்சனைக்குரியவங்க இருக்காங்க, கடன் சார்ந்த விஷயங்கள பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் ஃபேவர் ஆகிடுவார். அந்த பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டு அது வந்து நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, உங்க பிரச்சனை மழை போல கூட இருக்கட்டும், அது வந்து சூரியனை கண்ட பனி போல இந்த 2026ஆம் ஆண்டுல மறைஞ்சிரும். குரு வரும்போது அது காணாம மாறிடும். ஓகே சார், இந்த குரு கூட பர்டிகுலரா 12 வருஷத்துக்கு ஒரு டைம் வர குரு. ஆமா, அதை பத்தி சொல்லுங்க. அதாவது நல்ல கேள்வி கேட்டீங்க. அதாவது குரு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ராசிக்குமே 12 ஆண்டுக்கு வரும். ஏன்னா அவரோட சுழற்சி வந்து 12 ஆண்டுக்கு வரும். ஸோ அந்த வகையில அற்புதமா கடகராசியில அவர் உச்சம் பெற வீடா அமையுது. அந்த உச்ச வீட்டுக்கு வர்றாரு. அவர் தான் முழு பலத்தோட குரு வந்து அமர போறாரு. அப்போது ஆட்டோமேட்டிக்கா அது ராசியிலே வந்து அமரும் போது வந்து கடகராசிக்காரருக்கு நல்ல பேர் புகழ்லாம் கிடைக்கும். இந்த கஜகேசரி யோகம் சொல்லுவோம் இல்லையா, பிரபல யோகம் சொல்லுவாங்க. பேரை சொன்னா எல்லாத்துக்கும் தெரியுங்க அப்படின்ற மாதிரி. சார் யாருன்னு வந்து கேட்டுப்பாரு, எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து சாரை சொன்னா தெரியுற அளவுக்கு பிரபலமா இந்த ஆண்டு வந்து அவங்களுக்கு பிரபல யோகத்தை கொடுத்து அவங்களுக்கு சர்வதேச ரீதியான செயல்களில் தொழில்களில் இருக்கிறவங்களுக்குமே வந்து சர்வதேச புகழையுமே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா இந்த 2026ஆம் ஆண்டு அமைஞ்சிருக்கு. 2 விஷயம் சொல்லிட்டீங்க அழகா. ஆமா, அதாவது குருவே வந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து கடகத்துல உட்காரும் போது குரு வந்து கொட்டி கொடுக்க போகிறாரு. கண்டிப்பா. அது இல்லாம 2வது உலக புகழையும் அடைய வைக்க உலக புகழும் கொடுக்கும். சூப்பர் சார். குரு வந்து
அந்த நம்ம உயிரினங்கள்ல யானையெல்லாம் வந்து குறிக்கக்கூடியது குரு தான். சரி. கடகராசிக்காரர்களுக்கு யானை பலம் வந்துருச்சு. யானை பலம் யாரும் அவங்க தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும். ஓகே சார், இப்ப இவங்களுக்கு சொல்லிட்டீங்க குரு வந்தாலே கொட்டி கொடுத்துருவாரு. அந்த பண பலம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த பினான்சியல் ஸ்டேட்டஸ்னா எந்த அளவுக்கு சார் உயர போகுது? ஏன்னா நிறைய பேர் கடன் பிரச்சனை எல்லாம் நிறைய பேர் திரும்ப திரும்ப குருன்னு சொல்றோம் நினைக்காதீங்க. தனக்காரகனும் குருதான். அந்த தனக்காரகனே இவங்களுக்கு நண்பரா வந்து பாக்கியத்தை கொடுக்குறவரா வந்து அவரே ராசியில வந்து உச்ச பலத்தையும் அடைய போறாரு அப்படின்னும் போது கடகராசிக்காரர்கள் கால தாமதமே பண்ணாதீங்க. மனசுல பட்ட விஷயங்களை தைரியமா சந்தோஷமா செய்ய ஆரம்பிங்க. உங்களோட எண்ணங்கள் பற்றுச்சா நாளைக்கு செய்வோம் நாளைக்கு செய்வோம் தள்ளி போடாதீங்க. அன்னைக்கு செய்ய ஆரம்பிங்க. நீங்க கோடீஸ்வரன் ஆகிறது இந்த 2026 உறுதியா நடக்கும். அந்த அளவுக்கு சிறப்பான தன யோகத்தை பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும். கோடிகளை கேள்வி கொடுக்க போகிறார் குரு. ஆமா, ஏன்னா நீங்க கேட்ட கேள்வி வந்து பாத்தீங்கன்னா என்னடா நான் தனக்காரன்னு ஒரு முழு பலத்துல வந்து ராசியில உட்கார போறேன்னு சொல்றேன், ஒரு பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு கேக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆச்சரியம். ஓகே புரியுது. ஆனா அதுக்கு அதிபதியே அவர் தான். இல்ல எதுக்கு இந்த கொஸ்டின் கேட்டுனா, குரு வந்து உட்காந்துட்டாரு, மத்தபடி இந்த மத்த ஏனைய கிரகங்கள்லாம் இருக்குல்ல அவங்களும் வந்து உட்காந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்கல்ல. கண்டிப்பா. அதை தாண்டி அவங்களுக்கு பொருளாதார விஷயங்கள் எப்படி இருக்குன்னு தான் கேட்க வந்தேன். குரு எந்த கிரகம்னாலும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ரெண்டு குருவுமே யாரும் எந்த கிரகத்தினாலும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அசுர குருவான சுக்கிரன் இருக்கார் இல்லையா, ஓகே, அவர் எப்படி அசுப கிரகங்களான சனி, செவ்வாய், மற்ற கிரக ராகு இவங்களுக்குலாம் அவர் வந்து எப்படி தலைவனா இருக்காரோ அந்த கிரகங்கள்லாம் அவரை ஒண்ணுமே பண்ண முடியாதோ அதே மாதிரி இவரையும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா இவர் வந்து அவங்களோட பவர்ஃபுல்லான ஒரு நல்லவன். என்னைக்குமே நல்லது தாங்க ஜெயிக்கும். கெட்டது கொஞ்ச நாளைக்கு ஜெயிக்கும். நல்லவன் எப்பவுமே ஜெயிப்பான். அவன் இறுதி வெற்றி நல்லவனுக்கு தான். அதனால பயப்பட வேணாம். சூப்பர் சார். சார் இப்போ இவங்களுக்கு ஹெல்த் ரீதியான விஷயங்கள்லாம் எந்த மாதிரி இருக்கும் முன்னேற்றம்? கண்டிப்பா. அதாவது ஒரு சிலருக்கு வந்து இந்த வலது கால் சம்பந்தப்பட்ட அந்த வலி பிரச்சனைகள், மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதிரி வரும். அது சரியாகும், பெருசா பயப்பட வேண்டியது இல்லை. அந்த வயதை பொறுத்து அறுவை சிகிச்சை அந்த மாதிரி போற வேண்டிய சூழல்கள் வரும். அதுக்கு வாய்ப்பு உண்டு தான். அது போக வந்து ஒபிசிட்டி இன்னைக்கு காலத்துல நிறைய வந்து உடல் பருமனால பாதிப்படைகிறாங்க இல்லையா, குரு வந்து அந்த தன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் தான். நிறைய வந்து உடல் உழைப்பை குறைச்சு மென்டல் ஹெல்த் இதை வந்து கொடுப்பாரு, மூளை சார்ந்த உழைப்பை கொடுப்பாரு. அப்ப என்ன உட்கார்ந்த இடத்துல வேலை பார்க்கறது, இந்த கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து வேலை பார்க்கறது, ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்க்கறது, ஸோ இந்த மாதிரியான உடல் உழைப்பை குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக சில அது சார்ந்த சில தொந்தரவுகள் வரும். மெயினாக உடல் பருமன். உடல் பருமன் ஆகிறதுக்கு மனசு சந்தோஷமா இருந்தாலும் வெயிட் போடும். 2026ஆம் ஆண்டு இந்த கடகராசி சந்தோஷமா இருக்க போது மனசு சந்தோஷமா இருக்க போது அதனால வெயிட் போடும். அந்த வெயிட் போட மட்டும் அளவுக்கு அதிகமாக போகக்கூடாது பாத்துக்குங்க. உங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட்டை நீங்க மெயின்டைன் பண்ணிங்க. பிசிக்கலா கொஞ்சம் நீங்க வந்து கவனம் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பலாம் வேணாங்க, வாக்கிங் போனா போதும், நடைபயிற்சி செய்யுங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். ஓகே சார். கூடுதலா இவங்களுக்கு வந்து ஒரு இறை வழிபாடு, கோயில் வழிபாடு ஏதாவது சொல்லி முடிச்சிடலாம் சார். நல்லது. டவுட்டே வேணாம். கடகராசிக்காரர்கள் விநாயகர் வழிபாடு சிறப்பாக பண்ணுங்க. எங்க எல்லா இடத்துலயும் இருக்காரு. அரச மரத்தில ஆலமரத்தில இருப்பாரு. எங்க சந்து திருப்பு முச்சந்திலாம் சொல்லுவாங்க இல்லையா, எல்லா இடத்துலயும் இருப்பாரு. வீட்டை விட்டு கிளம்பும்போது அப்பா விநாயகர் பெருமானே என் செயலை வெற்றியாக்கி கொடுங்க அப்படின்னு மனசுல நினைச்சு கும்பிட்டு கிளம்புங்க. வாழ்க்கை ஃபுல்லா வெற்றியா இருக்கும். எல்லா பாகங்களும் சிறப்பா சொன்னீங்க. இதை தாண்டி இந்த குறிப்பா வந்து குரு வந்து 12 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து கடகத்துல அமர போகுதுன்னு சொன்னீங்க. அதை தாண்டி சனியுடைய வக்ர பயிற்சி, சனியுடைய வாக்கிய கணித அடிப்படையில பயிற்சி இருக்கு அப்படின்னீங்க. சோ இன்னும் ஏனைய கிரகங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் ஆண்டு கிரகங்கள், இதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன மாதிரியான இந்த வருடங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் சார்? கண்டிப்பா. அதாவது நம்ம ஆண்டு கிரகங்கள்லாம் வந்து ஆண்டு பலன்களுக்கு எடுத்துக்க முடியும். கோச்சார பலன்கள்னு வரும்போது நம்ம அதான் எடுத்துக்க முடியும். மாத பலன், வார பலன் வரும்போது நம்ம மாத கிரகங்கள் ஒவ்வொரு நாட்கள் வரக்கூடிய சந்திரன் அடிப்படை வச்சு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே ஆண்டு பலன் அப்படின்னு வர்றதுனால இந்த ஆண்டு ஆளக்கூடிய நபர்களா யாரு, கிரகங்களா யாரு சார்? ஒரு நிமிஷம் சார், இதுக்கு எதுக்கு நான் அதை கேட்டேன்னா, ஏற்கனவே வந்து குருவுடைய பயிற்சி இயர்லி ஒன்ஸ் இருக்கு, சனியுடைய பயிற்சி 2.5 வருடத்துக்கு ஒரு முறை தான். ஆனா ஏற்கனவே இந்த வருடம் 2025 சனியுடைய பயிற்சியை பார்த்துட்டு இருப்பாங்க. அது வந்துட்டு என்ன பஞ்சாங்கம் அடிப்படையில? திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில. இப்ப திரும்ப வாக்கிய கணித அடிப்படையில தான் அந்த பயிற்சி வருது. சோ இந்த கிளாரிட்டி மக்களுக்கு கொடுக்கலான்றது நீங்க கேட்டது ரொம்ப நல்ல கேள்வி.
ஏற்கனவே வந்து சனி வந்து மீனத்துல தானே இருக்காரு. இப்போ நீங்க இப்பதான் இனிமேல் தான் வரப்போறாருன்னு சொல்றீங்களே, இது என்ன விஷயம்னு கேட்குறீங்க. அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய பாரம்பரிய ஜோதிடர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இனிமே தான் வந்து சனி பயிற்சி அப்புறம் மீனத்துக்கு வரப்போறாரு. இப்போ வரைக்கும் கும்பத்தில் ராகுவோட இணைவு பெற்று தான் இருக்காருன்றதான் நம்மளோட கணித அடிப்படையிலான நம்பிக்கை. ஸோ இந்த அடிப்படையில் மீன ராசிக்கு நம்ம வாக்கிய கணிதத்தின் அடிப்படையில் மார்ச் மாதம் வரப்போறாரு, சனி வரப்போறாரு. ஸோ இது வந்து திருக்கணித முறையில் ஏற்கனவே வந்துட்டு தான் ஒரு கணித முறை, அது ஒரு கணித முறை அதில் இருந்துகிட்டு இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி சொல்லக்கூடிய, அதை நம்பி பலன் சொல்லக்கூடிய ஜோதிடர்களும் இருக்காங்க, அதை நம்பக்கூடிய மக்களுமே நிறைய பேர் இருக்கிறாங்க. வாக்கிய கணிதம் பாரம்பரிய முறை அதையும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஜோதிடர்களும் பெரும்பான்மையான மக்களும் இருக்காங்க. திருக்கோயில்களில் பெரும்பாலும் வாக்கிய கணிதம் ஃபாலோ பண்ணுவாங்க. சித்தநாதர்கள் கொடுத்த கணிதத்தில் அதில் மாற்றம் செய்யறதுக்கு யாரும் அதிகாரம் திருநள்ளாறுல கூட இந்த சமயத்துலதான் வந்து ஆமா அவங்களுக்கு செய்த கொடுத்த அந்த ஃபார்முலால வந்து மாற்றம் செய்யற அளவுக்கோ அதுல தப்பு இருக்குன்னு சொல்ற அளவுக்கு யாரும் வந்து அந்த உயர்நிலையை யாரும் அடையலைன்றதுனால அவங்க கொடுத்ததே நாங்க ஃபாலோ பண்ணிக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் சனி வந்து மீனத்துக்கு வரதை நாங்க வந்து அடிச்சு சொல்றோம், கன்சிடர் பண்றீங்க. ஓகே, இது இன்னும் ஏனைய கிரகங்கள்லாம் இருக்குல்ல, ஆமா, அதன் அடிப்படையில இந்த வருடம் எல்லாருக்கும் எந்த மாதிரியான விஷயங்களை தரும்? அந்த குரு பகவான் கடகத்துக்கு வரப்போறது உறுதி. அவர் கடகத்துல உச்ச பலம் பெறக்கூடிய நிலையில இருக்க போறாருன்றது உறுதி. இது ஆண்டுக்கு குரு வந்து அவரோட சுழற்சி ஒரு ராசிக்கு ஒரு இடத்துக்கு வர்றதுனா திரும்ப வர்றது 12 வருஷம் ஆகும். அந்த அடிப்படையில் அவர் தன்னுடைய சொந்த சொந்த வீடுன்னு சொல்ல முடியாது, உச்ச வீடு அவருக்கு ரொம்ப பிடிச்ச நட்பு வீடு, சந்திரனுடைய வீடு, அங்க வரப்போறாரு. அங்க வந்து சிறப்பான யோகா பலன்களை எல்லாத்தையுமே கொடுக்க போறாரு. மீனத்துல சனி குருவோட வீட்டுல அந்த குருவே வந்து அந்த மீனத்துக்கு 5ஆம் வீடான கடகத்துக்கு வந்து அங்கே முழு பலம் அடைய போறாரு. கடகத்தில் குரு அமரும்போது அவருடைய பார்வை வந்து மீனராசிக்கு கிடைக்கும், மீனராசியில் இருக்கக்கூடிய சனிக்கும் கிடைக்கும். சனிக்கு சுபத்துவ தன்மையை கொடுத்துட்றாரு. அசுபர்னு சொல்லக்கூடிய சனிக்கு குருவுடைய இணைவு, திரியோண நிலை இணைவு கிடைக்கிறதுன்றது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை எல்லாத்துக்குமே கொடுக்கும். எல்லா மக்களுக்கும் மனசுல நிம்மதியும் சந்தோஷத்தையும் அமைதியையும் கொடுக்கும் இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார், கண்டிப்பா இந்த 2026 நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கு பார்க்குற எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு ஆண்டா அமையணும்னு நானும் வேண்டி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப சந்தோஷங்க. மீண்டும் நானும் மக்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு அனைத்து விதத்திலையும் சிறப்பான மகிழ்ச்சியான ஆண்டா அமையணுன்றதை நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். கண்டிப்பான முறையில் நல்ல விதமாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை மட்டும் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து விரும்புகிறேன். அதாவது இப்போ நம்ம சொல்றது வந்து கோச்சார் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படின்றது ராசி அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள். ஜோதிட சாஸ்திரம் வந்து விதி அடிப்படையிலையும் கதி அடிப்படையிலும், அதாவது உங்கள் லக்ன அடிப்படையிலையும் சூரியன் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்காரு அப்படின்றத பொறுத்தும் சில பலன்கள் வந்து மாறுபடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நடப்பு தசா புத்திகள், இப்போ உங்களுக்கு என்ன தசா நடந்துட்டு இருக்கு, அது உங்கள் வயதை பொறுத்து, உங்கள் பிறந்த நட்சத்திரத்தை பொறுத்து அந்த வேறுபாடுகள் வரும். அதன் அடிப்படையில் அது உங்களுக்கு யோகத்தை செய்தா என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க தயாராக இருக்குது, அதையும் சேர்த்து இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலையிலையும் வச்சு நம்ம பலன் சொல்லுவோம். அதுதான் இன்னும் நுட்பமாக சரியானதாக துல்லியமான பலன்களாக இருக்கும். தேவைப்படுவவங்க நிச்சயமான முறையில் என்னை தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கலாம். அன்புக்கு பெயர் போன இல்லைன்னா தாயுள்ளம் கொண்ட இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க கடகராசிக்காரர்களை. ஸோ இந்த கடகராசிக்காரர்களுக்கு 2026 புத்தாண்டு எப்படி இருக்க போகுது சார்? அது தாய் ராசின்னு அம்மாவோட ராசி. இது இவங்களுக்கு வந்து என்னன்னா போன வருஷம் நல்லா இருந்தது, 2025 நல்லா இருந்தது. அதுவும் குரு அதிசாரம்லாம் நடக்கும்போது இவங்களுக்கு நிறைய நல்லது நடந்துட்டு இருந்தது, சூப்பராக இருந்தது. இந்த வருஷமும் அவங்களுக்கு ரொம்ப நல்லா அமையும். சரிங்களா? மெயினாக என்னன்னா ஓவராலாகவே எல்லாமே நல்லா இருக்கு. அவங்களுக்கு அதான் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த தடவை அவங்க வந்து எதுலையோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், வீடு வண்டிலாம் வாங்கணும், ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், தாராளமாக பண்ணலாம். எப்பயும் சொல்லிட்டு நம்ம ஜோதிடரை பார்த்துட்டு எதில் பண்ணால் நல்லதுன்றதை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் சூப்பர். எதில் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் பண விஷயத்தில். அதாவது பணம் வரும், ஆனால் செலவுகள் நிறைய வரும். அதுவும் நம்மளை வந்து குழப்பி விட்டுருவாங்க. கேது இருக்கிறதுனால 2ஆம் வீட்டில் கேது தான் நம்மளை நிறைய குழப்பி விட்டுருவாங்க. அதை கொஞ்சம் இருந்து பத்திரமா பார்த்து செலவு பண்ணால் நம்ம ஜெயிச்சிடலாம். அதேமாரி முயற்சி ஸ்தானத்துலையும் சனி பகவான் இருக்கிறதுனால இவங்க நிறைய முயற்சி எடுப்பாங்க, ஆனால் நிறைய ஏதாவது தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த டைமில் என்னென்னா கடகத்துக்கு என்ன மூட் ஸ்விங்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். நிலா மாதிரி அவங்க ஒன்று நிலா அப்படியே வளர்ந்துட்டே போவோம், இல்லை தேஞ்சிக்கிட்டே வரும். அந்த மாதிரி அவங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் வந்து ஒன்று அந்த எக்ஸ்ட்ரீம், இன்னொன்று இந்த இயற்கையாகவே அந்த நம்ம இயற்கையாகவே அவங்க மைண்ட் அப்படி இருக்கும், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக யோசிப்பாங்க. அப்போ என்னென்னா அவங்க மெடிடேஷன் பண்ண
அவங்க ஒரு அமைதியான சூழ்நிலையில முடிவு எடுக்க இந்த முயற்சி ஸ்தானத்தை அவங்க ஜெயிச்சுக்கிட்டே போறாங்க. அந்த மூட் ஸ்விங்னா அந்த சந்திரன் நீச்சம் அடைஞ்ச ராசியில தானே சொல்லுவாங்க. சந்திரன் ஆமா நீச்சமாங்க. சந்திரன் உச்சமா இருந்தாலும் பயங்கரமா யோசிப்பாங்க, சந்திரன் நீச்சமா இருந்தாலும் ரொம்ப லோவா யோசிப்பாங்க. ஆனா கடகராசி வந்து ஜென்ரலாவே யோசிக்கிறது எல்லாமே ஒண்ணு அவங்க ரொம்ப ஹையா யோசிப்பாங்க, இல்ல ரொம்ப லோவா யோசிப்பாங்க. இன்னொன்னு ஃபர்ஸ்ட் நான் பிரியாணி சாப்பிடணும்னு வாங்க, டக்கு எனக்கு பிரியாணியே நான் தயிர் சாதம் போதும்னு வாங்க, டக்குன்னு மாறுவாங்க. அதுதான் அவங்க மைண்டு மாறும். இது கடக ராசிக்காரர்களுக்கும் லக்னக்காரர்களுக்கும் கடக ராசி லக்னம் ஜென்ரலா அந்த சந்திரன் எதுலாம் ஸ்ட்ராங்கா இருக்கோ அவங்க எல்லாருக்குமே இந்த எண்ண அலைகள் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஸோ அதனால அவங்க வந்து மெடிடேஷன் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் மெடிடேஷன் தான் பெஸ்ட் அவங்களுக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா இருக்கு, குடும்பத்தோட சந்தோஷங்கள் நல்லா இருக்கும். அதுவும் பசங்க வீட்டில் ஃபேமிலி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபேமிலியோட வெளியே போயிட்டு வரது நிறைய நல்லா இருக்கும். கோவில்கள் நிறைய போயிட்டு வர மாதிரி இருக்கும். அதான் குலதெய்வ கோவில்கள், பக்கத்தில் இருக்கிற கோவில்கள், இஷ்ட தெய்வ கோவில்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டு வர மாதிரிலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். எதிரிகள் தொல்லையெல்லாம் உங்களுக்கு நிறையா இருந்திருக்கும், அது எல்லாமே குறையிற ஆப்பர்ச்சுனிட்டி தான். இப்போ என்னென்னா எதிரிகள் தொல்லை குறையும் போது அவங்க அதை ப்ராப்பராக டாக்குமெண்டேஷன் பண்ணணும். எனக்கு ஒரு ஆஃபீஸில் ஒரு இஷ்யூ ஆகிருக்கு, அந்த இஷ்யூலேருந்து நீ இது உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லி அவங்கள சொல்லிவிடுவாங்க. ஓகே தேங்க்யூன்னு வந்துடக்கூடாது. இஷ்யூ இல்லையா, சரி ஒரு மெயில் எடுத்து என் மேலே இஷ்யூ இல்லை, அது ப்ரூவ் ஆகிடுச்சு, இதுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டா ஜெயிச்சிருவாங்க. இல்லைன்னா அது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திருப்பி அது இஷ்யூ வரும். பெஸ்ட்னா கல்யாணம் கை கொடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதான் நம்ம எப்பவுமே சொல்ற பொண்ணு மாப்பிள்ளை எந்த வீடு போய் பார்க்கறதா இருந்தாலும் புதன் வியாழன் வெள்ளி இந்த 3 நாளில் பார்க்கணும். கல்யாணமும் இந்த 3 நாளில் பண்ணால் ரொம்ப பெஸ்ட். ஏற்கனவே பார்த்து நிச்சயம் ஆனவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கும் இந்த வருஷம் சூப்பராக இருக்குங்க. கடகத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு, அந்த கல்யாணத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்தாங்கனாலும் அவங்களுக்குள்ள அந்த இணக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். குழந்தை பேர் எடுக்கிறதுக்குலாம் இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கு. லவ்வர்ஸ்க்கு டைம் நல்லா இருக்கு. அந்த ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ நான் கல்யாணத்துக்கு மூவ் பண்ண போறேன்னா தாராளமாக மூவ் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்க டைம். அதே மாதிரி குருமார்களை பார்த்துட்டு வர்றது இவங்களுக்கு ரொம்ப நல்லது. இவங்களுக்கு அது நல்ல பவர் கொடுக்கும். குருமார்களை பார்த்துறது நல்ல பவர் தரும். வேலை விஷயம் நல்லா இருக்கு. அவங்க ஃபாரினுக்கு எதனா ட்ரை பண்ணணும்னாலும் தாராளமாக ட்ரை பண்ணலாம். சின்ன பிரச்சனைகள் வரும், பட் அது அவங்க வந்து சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும். ப்ராஃபிட் பிஸ்னஸ்ல வந்து ப்ராஃபிட்டுகள்லாம் சிலது வரும். வந்ததுன்னா அது டக்குன்னு எடுத்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டுட்டா தப்பிச்சுக்கலாம். போட்டோன்னா ஏதோ ஒரு விதமான செலவுகள் வரும். ஏன்னா 12ஆம் வீட்டில் வந்து இப்போ குரு இருக்கு அவங்களுக்கு. அப்போ 12ஆம் வீட்டில் இருந்ததுன்னா சுப விரயத்தை கொடுப்பாரு. அப்போ அந்த கையில காசு கிடைக்கும் போது ஏதாவது வீடு, வண்டி, ஸ்டாக்ஸ், நகை வாங்கிடணும். வாங்காம வச்சிருந்தீங்கன்னா வேற எதாவது செலவு வரும். அதுதான் விதியை வந்து மதியால வின் பண்றது. சரி, ஓகே. இப்ப விதியை மதியால் வெல்லலாம் சொல்லிட்டீங்க. இப்ப இவங்களுக்கு விதியை மதியால் வெல்றதுக்காக கோயில் வழிபாடு இல்ல வேற என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகள் இல்ல எப்படி இவங்களை வந்து தகவமைச்சு இந்த 2026 வந்து டிராவல் பண்ணோம்னா நல்லா இருக்கும்? இவங்களுக்கு வந்து அம்மன் வழிபாடு ரொம்ப நல்லது. அம்மன் வழிபாடு நல்லது. அதான் அம்மன்லேயே எப்படின்னா லலிதா, திருப்புர சுந்தரி, காமாட்சி அம்மன், அந்த ராணி மாரி உட்காந்துருக்க அம்மனை வழிபடுறது நல்லது. இவங்க வந்து அபிஷேகத்துக்கு பால், பன்னீர், இது இளநீர் இதெல்லாம் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது. அன்னதானம் கொடுக்குறதா இருந்தாலும் பால் சம்மந்தமாக, இப்போ தயிர் சாதம், இப்போ நம்ம வந்து புளியோதரை, லெமன் சாதம் என்ன வேணால் போடலாம். சாப்பாட்டில் என்ன டிஃப்ரென்ஸ், ஒரு சாப்பாட்டுக்கும் ஒவ்வொரு காரத்துவம் இருக்குது. சரி, இவங்க கடகராசிக்காரங்க வந்து பால் சம்மந்தமாக தயிர் இந்த மாதிரி அவங்க டொனேஷன் கொடுக்கும்போது ரொம்ப நல்லா இவங்களுக்கு வேலை செய்யும். சார் இந்த மழை காலத்தில் நான் தயிர் சாதம் கொடுக்க முடியல, பாயாசமாக கொடுத்துருங்க. பால் சம்பந்தமா இவங்களுக்கு கொடுக்கும்போது இவங்களுக்கான சக்தி வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதாவது நீர் ராசி, ஸோ அது நீர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் தானமா கொடுத்தா அவங்களுடைய பலம் அதிகமாகும். நீர், சந்திரன், இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தரணும். ஓகே, அருமை சார். அப்பனா அதை தாண்டி அவங்களுடைய மனநிலை சீரா மெடிடேஷன் டிஃபால்ட் சார், எல்லாரும் பண்ணணும். அதை இவங்க பண்றது வந்து அந்த மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா உபயோகப்படும். ஓகே சார், இது தாண்டி இந்த 2026 வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான், சனி பகவான் இந்த மாதிரி கிரகங்கள்ல வந்து எந்தெந்த நிலையில வந்து சஞ்சரிக்குது, எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும், அதுக்கேற்ற மாதிரி சொல்லுங்க சார். இந்த வருஷம் வந்து எல்லா கிரகங்களும் ஏதோ ஒரு விதமான பயிற்சிகள் நடக்குதுங்க. மேஜரா என்னென்ன கிரகங்கள்னா, ஒன்று குரு பகவான். இந்த வருஷத்தையே 2ஆ பிரிச்சுக்கலாம். குரு பயிற்சி வந்து ஜூன் 2 வரும். ஸோ ஜூன் 2க்கு முன்னாடி, ஜூன் 2க்கு அப்புறம்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கலாம். அதை கலந்து தான் நம்ம வந்து இப்போ எல்லா நம்ம ராசிகளுக்கு நம்ம பயன்கள் சொல்லியிருக்கோம். இன்னொன்று சனி பகவானுடைய வக்ர பயிற்சி நடக்குது. சனி பயிற்சி 2.5 வருஷத்துக்கு ஒன்று, வக்ர பயிற்சி நடக்குது. அதுவும் ஜூலை 27 அந்த டைம்ல நடக்கும். அதுவும் நடுவில் தான், வருஷத்துக்கு நடுவில் வருது.
மேஜரா இன்னொன்னு யாருன்னா ராகு கேது பயிற்சி. அது வந்து நவம்பர் 25. ஸோ 2026 நவம்பர் 25 கடைசியாக நடக்குது. அதான் சொன்னேன், இது வந்து யாருக்கு ஒரு பெரிய விமோச்சனம், சிம்ம ராசி கும்பராசிக்கு ஒரு பெரிய விமோச்சனம். ஏன்னா ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ இந்த 3 கிரகங்கள், 3 ராகுக்கு எது சேர்த்தா 4 கிரகங்கள், இந்த 4 கிரகங்கள் பயிற்சி நடக்குது. ஸோ இந்த வருஷம் வந்து நிறைய மாறுதல்கள் இருக்கு, நிறைய நல்லதும் இருக்குங்க இந்த 2026. இன்னொன்று இந்த 2026 வந்து தமிழ் மாத பிரகாரம், நம்ம April 14 வந்து தமிழ் நியூ இயர், அது பிரகாரம் பார்க்கும்போது இந்த வருஷம் வந்து ஸ்பிரிச்சுவல் வருஷம். ஒரு வருஷத்துக்கும் ஒரு நல்லது நடக்கும். சரிங்க, விஸ்வாச வருஷம், இப்போ பிரபவ வருஷம் வருது. இந்த வருஷத்துக்கு என்னன்னா ஹைலி ஸ்பிரிச்சுவல். நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த வருஷம் நம்ம அடுத்த நியூ இயர் போகும்போது நம்மளுக்கு அந்த கமெண்ட்ஸ் வரும், நீங்கள் சொன்னது ரைட்டுன்னு. இந்த வருஷம் நிறைய கோவில் ஸ்தலங்கள் நிறைய வளரும். கோவில் ஸ்தலங்கள் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய பேசப்படும். நிறைய முருகர் சிலை திறப்பாங்க, நிறைய சாமி கோவில்கள் கும்பாபிஷேகம் நிறைய நடக்கும் இந்த வருஷம். இன்னொன்று தொழில்களும் நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய தொழில் வரும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்மீக சம்பந்தமான நிறைய சேனல்கள் வருது. நிறைய ஆன்மீக கோவில்களை சுற்றி நிறைய கமர்ஷியலாகவே ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆன்மீக சம்பந்தமான ஆப்ஸ், ட்ரைனிங், கடவுள் வழிபாடு வந்து ரொம்ப நடக்கும். இந்தியா தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலக லெவலில் நடக்கும். அதுலேயும் இந்தியா தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக வருங்க இந்த வருஷம். இன்னொன்று, இப்போ இந்த வருஷம் இந்த நியூ இயர், இங்கிலீஷ் நியூ இயர் பிறக்கிறதே எப்படின்னா நம்மளுக்கு வந்து சுக்கிரனில் தான் பிறக்கிறார். அதுவும் எப்படின்னா நம்ம தாரஸ்ன்னு சொல்லுவோம். நம்மளுடைய ரிஷப ராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறாரு. அன்னைக்கு பிரதோஷம் வேறு. ஸோ ரிஷபன்றது சுக்கிரன், ரோகிணின்றது பெருமான் சந்திரன், இவர் என்று பிரதோஷம் வந்து சிவபெருமான். ஸோ எல்லா மேஜர் கடவுள்களுமே இருக்காங்க. ஸோ இந்த நியூ இயர் பிறக்கிறதே எப்படின்னா ரொம்ப நல்ல ராசியில், ரொம்ப நல்ல நாள் கிழமையில தான் பிறக்குது. ஸோ இந்த வருஷம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஆன்மீக வருஷம். ஒரு வருஷத்துக்கு வந்து சில வருஷங்கள் வந்து கொஞ்சம் குரோதி வருஷங்கள்லாம் கொஞ்சம் எதிரிகள் கிட்ட இருந்து ஜாக்கிரதைன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு வருஷம் தீம் இருக்கும். இந்த வருஷம் ஆன்மீக வருஷம். இது வந்து அருட்பெரும் நாள், அருட்பெரும் வருஷம்னு சொல்லுவோம் நம்ம. அதாவது தெய்வ வழிபாடை நீங்கள் எவ்வளவு பிடிச்சுக்கிறீங்களோ அவ்வளவு இந்த வருஷம் முன்னேறுவீங்க. ஜென்ரலாக நம்ம ஜோதிடத்திலேயே நம்ம தெய்வத்தை பிடிச்சிப்போம்னு சொல்லுவோம். ஆனால் இந்த வருஷம் வந்து தெய்வத்துக்காகவே வர வருஷம். இந்த வருஷம் வந்து சாமியை பற்றி அவ்வளோ அப்டேட்ஸ் வரும் பாருங்க. ஸோ இந்த வருஷத்துக்கு நீங்கள் தெய்வத்தை, உங்கள் இஷ்ட தெய்வம் இல்லைன்னா உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு, நம்ம தனாகர்ஷண பயிற்சிலாம் அதான் சொல்லுவோம், உங்கள் இஷ்ட தெய்வம் ஒன்று, ஆனால் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன தெய்வம்ன்றதை நீங்கள் அதை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா 3 தெய்வம் பிடிக்கணும் சார். ஃபஸ்ட்டு குலதெய்வம், அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரம் இருக்கணும், அதுக்கேற்ற தெய்வம், அப்புறம் உங்கள் இஷ்ட தெய்வம். இந்த 3 தெய்வத்தை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னாவே லைஃப் டைம் செட்டில்மெண்ட், எப்படியும் உங்களை காப்பாற்றிட்டே வந்துடுவாங்க. ஸோ இந்த 2026 வந்து பொதுவாகவே எல்லாருக்குமே ஒரு ரொம்ப சூப்பரான வருஷமா இருக்கு. தெய்வ வழிபாடு கையில் வச்சுக்கோங்க சார். ஓகே சார், இந்த 2026 புத்தாண்டு பலன்களை மிக சிறப்பாக எல்லாருக்கும் சொன்னீங்க. கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே 2026 புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.